கடலில் சிக்கியிருக்கும் பாகிஸ்தானில் மக்கள் கோரி சாப்பிடுவதை நிறுத்தி வருகிறார்கள். இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கொரோனா தொற்று உக்ரைன் போரால் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் பாகிஸ்தானின் கடன் சுமை கடந்த டிசம்பர் மாத கணக்குப்படி 55 லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்கிறது. நாட்டின் ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகரித்து வர்த்தக பற்றாக்குறை, அமெரிக்க டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பு சரிவு, வெளிநாட்டு கடன்களை திரும்பி செலுத்துவதற்கு நிதி தேவை என்ற நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவியை கோரி வருகிறது. உள்நாட்டில் பணவீக்கத்தால் விலைவாசி உயர்ந்து வருகிறது. ஜூலையில் பணவீக்கம் 14 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 24.9% உயர்ந்திருக்கிறது. நாட்டில் இருக்கும் அந்நிய செலாவணி வெளியேறுவதை தடுக்க மக்கள் தேநீர் குடிப்பதை குறைக்க வேண்டும் என அந்நாட்டு அமைச்சர் கேட்டுக்கொண்டது அந்நாட்டின் நிலையை வெளிப்படுத்தியது.